புனிதமிக்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்திய நாம் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது சம்பந்தமாக இஸ்லாம் எவ்வாறு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியிருக்கிறது என்பதை சிந்தனை கெடுப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல், உறவினர்களுக்கும் வழிபோக்கருக்கும் அவர்களுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல், இந்த திருமறை வசனத்திலே 3 சாரார், உறவினர், ஏழை, வழிபோக்கன், இந்த 3 சாராரும் மிக முக்கியமாக உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களிலே அல்லாஹு தஆலா முதன்மைப்படுத்தி இருப்பது தல் குர்பா என்னும் உறவினர்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு கொஞ்சமும் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரி அல் ஜுனுபி வஸ் சாஹிபி பில் ஜம்பி வப்னி ஸபீல் என்ற மற்றொரு திருமறை வசனத்தில் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுடன் நீங்கள் உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள், உறவினர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய தொடரிலே முக்கியமாக உறவினர்களை வல் ஜாரிதில் குர்பா என்று அந்த வசனத்துடைய பிந்திய பகுதியிலே சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களையும் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். திருமறையின் மற்றொரு கோணத்திலே உறவினர்களுடன் உறவை துண்டித்து நடப்பது சம்பந்தமாக எச்சரிக்கை வந்திருக்கிறது. வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல் வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக லஹுமுல் லஅனத்து வலஹும் ஸூஉத்தார். தீயவர்களை உடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்துக் கொள்வார்கள், உறுதிப்படுத்தியதன் பிற்பாடு அதனை முறித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சேர்ந்து நடக்கும்படியாக கூறிய அந்த உறவினர்களை உடைய உறவை துண்டித்து நடக்கிறார்கள். இவர்கள் பூமியில் குலப்படி செய்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 2 விதமான தண்டனையை அந்த திருமறை வசனம் சொல்கிறது. ஒன்று, உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். வலஹும் ஸூஉத்தார், அவர்களுக்கு மோசமான வீடு, குடியிருக்கக்கூடிய இடம் கிடைக்கும் என்று அந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை வீட்டை விட்டு விரட்டப்படும் பொழுது அது தனிமையில் பெற்றோர்களை விட்டு தூரமாக, உறவினர்களை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது தனிமையில் கவலை அடைகிறது. சொந்த ஊரை விட்டு ஒரு மனிதன் வெளியேற்றப்படும் பொழுது அவன் கவலை அடைகிறான். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு ஒரு மனிதன் தூரமாக்கப்படுவதுதான் சாபத்துடைய யதார்த்தம். அது கிடைக்கும் பொழுது ஒரு மனிதன் ஈருலக துர்ப்பாக்கிய நிலையை அடைகிறான் என்பது தெளிவான விடயம். ஒரு மனிதன் அழகிய அமைதியான ஒரு வீட்டில் குடியிருக்க வேண்டும், ஆனால் உறவினர்களுடன் அவன் உறவை துண்டித்து நடக்கும் பொழுது தீய குடியிருக்கக்கூடிய இடம் கிடைக்கிறது என்று அந்த திருமறை வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனல்லாஹ் வ அனர் ரஹ்மான் ஹலக்து அர் ரஹீம், நான் தான் அல்லாஹ், நான் தான் அருளாளன்,
உறவினர்களை நான் தான் படைத்தேன். அர் ரஹீம் என்ற வார்த்தையை எனது பேரிலிருந்து தான் நான் பிளந்தெடுத்திருக்கிறேன். எனவே யார் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பார்களோ நான் சேர்ந்து நடப்பேன், யார் உறவினர்களை துண்டித்து நடப்பார்களோ அவர்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது என்பதற்குரிய அஸ்திவாரம் அவன் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பதுதான். உறவினர்கள் என்றால் யார்? ஒரு மனிதனுடைய தாய், தந்தை, அவனுடைய பாட்டன், பாட்டி, அவனுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், மனைவியின் தாய் தந்தை, அவனுடைய சாச்சாமார்கள், சாட்சிமார்கள், இந்த கூறப்பட்டவர்களுடைய பிள்ளைகள், இவ்வாறு அந்த உறவு விரிவடைந்து கொண்டே செல்லும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அவசரமான உலகத்தில் இருக்கிறோம் என்பதற்காக, வேலை பளுக்களுக்கு மத்தியில் இருக்கிறோம் என்பதற்காக உறவினர்களுடன் நாங்கள் உறவை துண்டித்து நடக்க முடியாது சகோதரர்களே. நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். தாய் தந்தையுடன் வாழும் பொழுது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் மகிழ்ச்சியாக வீட்டில் வாழ்கிறோம். திருமணம் செய்ததன் பிற்பாடு அப்படியே உறவு பிரிந்து கொண்டே செல்கிறது. நாம் மிக தூரமாகிக் கொண்டு செல்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறான், உறவினருடன் சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பதானது ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من كان يؤمن بالله واليوم الآخر, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினானோ, விசுவாசம் கொண்டானோ, அவன் பல்யுக்ரிம் தைஃபஹு, அவனுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினானோ அவனுடைய உறவினர்களுடன் அவன் சேர்ந்து நடக்கட்டும். ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت, رواه البخاري ومسلم. யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினாரோ அவர் நலவை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். நபி அவர்கள் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தி சொல்வதாக இருந்தால் 3 தடவை சொல்வதுண்டு. இந்த நபிமொழியிலே மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் யார் நம்பினானோ என்று மடக்கி மடக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சொல்லியிருக்கிறார்கள். நாம் சொல்லப்பட்ட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது, உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது, நல்லதை சொல்லுவது அல்லது வாய் மூடுவது, இதுவெல்லாம் ஈமானை சார்ந்தது. அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பியவர்கள் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நபிமொழி சொல்கிறது. கைருல் உமூரி அவ்ஸத்துஹா, விடயங்களில் சிறந்தது மத்தியில் உள்ளது. இந்த ஹதீஸ்லே சொல்லப்பட்ட 3 விடயங்களில் நடுப்பகுதியில் ஃபல்யஸ்ஸில் ரஹிமஹு, அவனுடைய உறவினருடன் அவன் சேர்ந்து நடக்கட்டும் என்று ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்காக உறவினர்களுடன் நாங்கள் அட்டவணை போட்டு, தந்தையுடைய வீடு, தாயுடைய வீடு, பாட்டன் பாட்டியுடைய, சகோதர சகோதரிகளுடைய, பிள்ளைகளுடைய, இவ்வாறு சாட்சிமார்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் மாறி மாறி நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய உறவினர்கள் என்று நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் சகோதரர்களே மனித பிணைப்பு உலகத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற மிகப்பெரிய மாளிகையால் அலங்கரித்திருக்கிறான். அந்த மாளிகையுடைய சுவர்கள், ஜன்னல்கள், கதவுகள், அதனுடைய தரைப்பகுதி, முகட்டு பகுதி, சகல பகுதிகளும் உறுதியாக இருப்பதற்காக உறவினர்கள் என்று நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் நபிமார்கள், இறைநேச செல்வர்கள் எல்லாம் அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக பல வருடங்களாக பயணம் செய்து அவர்களை சந்தித்திருக்கிறார்கள், சேர்ந்து நடந்திருக்கிறார்கள்.
உறவினர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான மார்க்கங்களில் இருந்த போதிலும் கூட அவர்களுடன் எமது முன்னோர்கள் சேர்ந்து நடந்திருக்கிறார்கள். தீனை விட்டு கொடுக்காத அமைப்பில், அவர்களுடைய உறவு துண்டிக்கப்படாத அமைப்பில் அது நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் அவனுடைய ஜீவனோபாயம் விரிவாக இருக்க வேண்டும், ரிஸ்க் விஸ்தீரணமாக வேண்டும், நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று அவன் ஆசை கொள்வானாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஹ்லிஹி ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யார் அவனுக்கு நீண்ட அதாவது ஆயுள் கிடைக்க வேண்டும், விசாலமான ஜீவனோபாயம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் உறவினருடன் சேர்ந்து நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றுதான் ரிஸ்குடைய பிரச்சனை. செல்வம் கிடைக்க வேண்டும் என்று மக்கள் தடுமாறுகிறார்கள். மற்றொரு முக்கியமான பிரச்சனை தான் நான் அவசரமாக மூத்தாகி விடுவேனோ என்ற அச்ச உணர்வு. இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் உறவினருடன் சேர்ந்து நடக்கும் பொழுது தீர்வு இருக்கிறது என்பதைத்தான் மேற்கூறிய ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. எங்களுடைய இரத்த தொடர்பு, எங்களுடைய உயிர், எங்களுடைய மூச்சு, எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம், எங்களுடைய இனத்துடன் அடிக்கடி நாம் சந்திப்பை வைத்துக் கொள்வதில் இருக்கிறது. எங்களுடைய இனத்தில், எங்களுடைய உறவில் உள்ள வாசம் எங்களுக்கு அடிக்கடி பட வேண்டும். அதில் அல்லாஹு தஆலா ரிஸ்குடைய விஸ்தீரணத்தை வைத்திருக்கிறான். எங்களுடைய ஆயுள் அதிகமாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று ஒரு மனிதன் எவ்வளவுதான் அமல் செய்து வாழ்ந்தாலும் நான் என்னுடைய கடைசி மரணம் எப்படி இருக்குமோ என்ற அச்ச உணர்வு அதிகமான மக்களுக்கு ஏற்படுவதுண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகிய ஒரு தீர்வை சொன்னார்கள். ரவா அபூ யஅலா அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅஹு யகூல் இன்ன ஸதகத வ ஸிலத்தர் ரஹீம் யஸீதுல்லாஹு பிஹிமா ஃபில் உம்ர் வ யத்ஃபஉ பிஹிமா மீத்தத்தஸ் ஸூ வ யத்ஃபஉ பிஹிமல் மக்ரூஹ் வல் மஹ்தூர். ஒரு மனிதன் தர்மம் செய்வதும் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பதும் அந்த இரண்டு நற்செயல்கள் மூலமாக அல்லாஹ் ஆயுளிலே விசாலத்தை ஏற்படுத்துகிறான், தீய மரணம் வராமல் தடுக்கிறான், வெறுக்கத்தக்க அஞ்சத்தக்க விடயங்கள் ஏற்படாமல் அந்த மனிதனை பாதுகாக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்வை நம்பினால், ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையான மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாக்குகளில் எங்களுக்கு ஆசை, நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதனை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். சில விடயங்களை நாங்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில விடயங்கள் நாங்கள் கேள்விப்படும் பொழுது அவற்றை அமுல்படுத்துவது நபிகளாருடைய சுன்னாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக, நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதாக இருக்கும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்று எத்தனையோ பேர் மாளிகைகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஏழைகள் வராமல் அந்த கதவுகள் பலமாக மூடப்பட்டிருக்கின்றன. உறவினர்கள் கூட வருவது கிடையாது. அங்குள்ள டைல்களோ அங்குள்ள விசேடமான தளபாடங்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக உறவினர்களை கூட அவர்கள் சேர்ப்பது கிடையாது. சில பொழுது அவர்கள் வசதி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக கூட சேர்ப்பது கிடையாது. அது மாத்திரமல்ல, சில வீடுகளிலே செழிப்பையும் அந்த வீடுகளிலே மகிழ்ச்சியையும் நாங்கள் ஏற்படுத்துவதாக இருந்தால் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். ரவா தபரானி வல் ஹாக்கிம் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله لا يعمر بالقوم الديار ويسمر لهم الاموال وما نظر اليه منذ خلقهم بغضا لهم قيل وكيف ذاك يا رسول الله قال بصلتهم الرحم. அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தினரை கொண்டு வீடுகளை செழிப்பாக்குகிறான், பரிபாலனம் செய்கிறான், அவர்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சியை அபிவிருத்தி ஏற்படுத்துகிறான். அவர்களை படைத்தது முதல் அல்லாஹ் அவர்களுடன் சினம் கொண்டு பார்த்தது கிடையாது. அது எப்படி யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது
அவர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பதன் மூலமாக அது சாத்தியமாகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லை என்று எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன வைத்தியங்களை எல்லாம் எதையெல்லாம் செய்கிறார்கள். நபி அவர்கள் ஹதீஸ்லே வழிகாட்டிய அந்த முறைகளை பின்பற்றும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாக்குவான். இறைத்த கிணறு ஊரும், இறையாத கிணறு நாரும் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யும் பொழுது, உறவினர்களுக்காக நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வான். உறவினர்களுடன் உறவை சேர்ந்து நடப்பது, அவர்களை அடிக்கடி நாங்கள் போய் சந்திப்பது, அவர்களுக்கு சன்மானங்கள் கொடுப்பது, அவர்களுடைய கஷ்டங்களை கேட்டு அறிந்து அவர்களுடைய துன்பங்களில் நாங்கள் பங்கு கொள்வது, இதுவெல்லாம் எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து வருவதற்கு காரணமாக இருக்கும். இன்று உலகத்திலே எத்தனையோ பேர் அவர்களுடைய பட்டோலைகளுடைய நிலைமைகள் அவர்களுக்கு தெரியாது. எனது பட்டோலையில் எத்தனை பாவங்கள் இருக்கின்றன, எத்தனை நன்மைகள் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியாது. அதே போன்று ஒவ்வொருவருக்கும் தெரியாது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டா என்று நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பட்டோலைகளில் நன்மைகள் நிறைந்த நிலையில் நாம் சந்திக்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் செய்தார்கள். ரவபுன ஹிப்பான் வல் ஹாக்கிம் عن ابن عمر رضي الله عنهما قال أتى النبي صلى الله عليه وسلم رجل فقال إني أذنبت ذنبا عظيما فهل لي من توبة؟ فقال هل لك من قال لا. قال فهل لك من خالة؟ قال نعم. قال فبرها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் ஓடி வருகிறான். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா என்று கேட்ட பொழுது அவர் இல்லை என்று சொல்ல, அப்படியானால் அவர் சொல்கிறார், எனக்கு சாட்சி இருக்கிறார். அப்படியானால் அந்த சாட்சிக்கு நீ உபகாரம் சேர்ந்து நட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது அவனுடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கூட காரணமாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கதாகும். இன்று நாங்கள் குறிப்பிட்ட சில அமல்களை மாத்திரம் செய்து கொண்டு இதுதான் ஆகிரத்தில் எங்களுக்கு விமோசனத்தை தரும், இந்த உலகத்தில் எங்களுக்கு பாக்கியத்தை தரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற மாணிக்க கல்லுடைய சகல பகுதிகளும் பிரகாசிக்கக்கூடியது. இஸ்லாத்துடைய சகல பகுதிகளையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதனுடைய இபாதத்துடைய, அதே போன்று தொழில்களுடைய, குடும்ப வாழ்க்கையுடைய, பண்பாட்டுடைய, அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதற்கான தாவாவுடைய வழி, இவ்வாறு சகல கோணங்களிலும் நாங்கள் இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த வகையிலே உறவினருடன் உறவை பேணுதல் என்ற பகுதியும் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்து நிற்கின்றது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவை சந்திக்கும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவாகுமோ என்று அவன் அஞ்சுவதுண்டு. நரகத்தில் போடப்பட்டுள்ள அந்த பாலத்தில் தவறி விழுந்து விடுவானோ என்ற அச்ச உணர்வு வருவதுண்டு. சொர்க்கத்துக்கு தாண்டி செல்லலாமா என்ற எதிர்பார்ப்பும் இருப்பதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகிய ஒரு வழியை சொல்கிறார்கள். ரவல் பஸார் வத்தபரானி வல் ஹாக்கிம் عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كن فيه حاسبه الله حسابا يسيرا وأدخله الجنة برحمته. قال وما هي يا رسول الله؟ بأبي وأنت وأمي. قال بأبي أنت وأمي. قال تؤتي من حرمك وتصل من قطعك وتعفو عمن ظلمك فإذا فعلت ذلك يدخلك الله الجنة. இந்த ஹதீஸில் 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இலேசான முறையிலே கேள்வி கணக்கு கேட்பான். அது அவனுடைய அருளின் காரணமாக அவ்வாறு நடைபெறும். அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அந்த 3 விடயங்கள்
ரத்தின சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான முறையிலே பொருள் செறிவுடன் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஓ தீத்து ஜவாமியால் கலிம், நான் அவ்வாறு சுருக்கமாக விரிவான அர்த்தங்களுடன் பேசக்கூடிய திறமை கொடுக்கப்பட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அதற்கு ஒரு வெளிப்பாடாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கிறார்கள்? தூத்தி மன் ஹரமக் வதஸிலு மன் கதஅக் வதஅஃபு அம்மன் ஸலமக். இவ்வாறு உமக்கு தராதவனுக்கு நீ கொடுக்க வேண்டும், உம்முடன் உறவை துண்டித்து நடந்தவருடன் நீ சேர்ந்து நடக்க வேண்டும், உமக்கு அநியாயம் செய்தவனுக்கு அவனை நீ மன்னித்து விட வேண்டும். இது மிக கஷ்டமான, நாம் எமது நடைமுறை வாழ்க்கையிலே நாளாந்தம் அல்லது வாராந்தம் அடிக்கடி முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். உமக்கு கொடுக்காதவனுக்கு நீ கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? யாராவது எமக்கு உதவி செய்யாவிட்டால், ஒரு அவசரமான நேரத்தில் உதவி தேடி போகும் பொழுது அவர்கள் தராவிட்டால் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நாங்கள் உறுதியாக நியத்து வைக்கிறோம். அப்படி அல்ல. உமக்கு தராதவனுக்கு நீ கொடுத்து உதவி செய்ய வேண்டும். உறவை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள் நீ சேர்ந்து நடக்க வேண்டும். இன்று எத்தனையோ உறவுகள் எனது வாழ்வுக்கும் வரக்கூடாது, சாவுக்கும் வரக்கூடாது, எனது வீட்டு வாசல் படியை கூட மிதிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார். இன்று எத்தனையோ வீடுகளில் உள்ள நிலைமையை நீங்கள் பாருங்கள். மகன் தந்தையை வெறுக்கிறான், மகள் தாயை வெறுக்கிறாள், ஒட்டுமொத்தமாக பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறார்கள். உறவினர்களுடன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சேராமல் உறவை துண்டித்து நடக்கிறார்கள். இவ்வாறு கடுமையான வார்த்தைகள் சொல்லி அந்த குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றன. உறவை துண்டித்து நடப்பவர்களுடன் நாங்கள் தான் வழியே செல்ல வேண்டும். சொல்களே, அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அல் பாதியு பி சலாம் பரியு மினல் கிப்ர். முதலாவதாக சலாம் சொல்லக்கூடியவர் பெருமை இல்லாதவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நாம் சலாத்தை ஆரம்பிக்க வேண்டும். எப்படி உறவை சேர்ந்து நடப்பது, எப்படி தொடங்குவது? பல வருடங்களாக உறவில்லாமல் இருக்கிறோம், எப்படி நாம் அதை தொடங்குவதென்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் பணிவை காட்ட வேண்டும். அவர்கள் விரட்டினால் பரவாயில்லை, மோசமான வார்த்தைகள் சொன்னால் பரவாயில்லை, எங்களுக்கு எதுவும் குறைந்து போகாது. ஒரு சன்மானத்தை வாங்கி கொண்டு நாம் அவருடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். திருமணத்துக்கு சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் சொல்லாவிட்டாலும் அதற்கு சில வழிகளை தேடி நாம் சேர்ந்து நடப்பதற்குரிய வழிகளை தேட வேண்டும். பெற்றோர்கள் எப்படியான வார்த்தைகள் பாவித்தாலும் அல்லது சொத்துக்கள் தராவிட்டாலும் அவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அது மாத்திரமல்ல, அநியாயம் செய்தவர்களுக்கு அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அநியாயம் பல வகைகளில் வரும். அவர்களை நாங்கள் மன்னித்து விடுவது நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களிடத்தில் எலேசான கேள்வி கணக்கு கேட்பதற்கும் எங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அதைவிட அழகிய கூலி என்ன இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் உறவை துண்டித்து நடப்பது படுமோசமான செயல் என்று கண்டித்திருக்கிறார்கள். ரவா ஷைஹானி அன் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு சமிஅ அன்-நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யுத்கிலுல்லாஹுல் ஜன்னத காத்திஅ ரஹிம். உறவினருடன் உறவை துண்டித்து நடப்பவரை அல்லாஹ் சொர்க்கம் நுழைவிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு மறுமையிலே செல்லாவிட்டால் அவருடைய நிலைமை என்னவாகும்? சொர்க்கம் இல்லாவிட்டால் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அதில் மனித கோடிகள் தங்கியிருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. சொர்க்கம் தவறினால் அங்கு அவன் நரகம் செல்கிறான் என்பது நேரடியான அர்த்தம். எனவே உறவினர்களுடன் உறவை துண்டித்து நடப்பவன் அவன் நரகம் நுழைவான் என்பதைத்தான் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்க முடிகிறது. இது பாரதூரமான செயல் சோர்களே. நாங்கள் நினைக்கிறோம், நான் மதுபானம் குடிப்பதில்லை, நான் பீடி சிகரெட் குடிப்பதில்லை, நான் நேரத்துக்கு தொழுது கொள்கிறேன், ஹஜ்ஜு செய்து விட்டு வந்திருக்கிறேன், ஜக்காத் கொடுக்கிறேன், ஊரிலே நல்ல பேர் எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெற்றோர்களுடன் எங்களுடைய தொடர்பு படுமோசமாக இருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் நாங்கள் உறவை துண்டித்து நடக்கிறோம். சாச்சாமார்கள் சாட்சிமார்கள்
எங்களுடைய சில நேரம் எங்களுடைய உடன் பிறந்த பிள்ளைகள், எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் உறவை துண்டித்து நடந்து கொண்டிருந்தால், இந்த ஹதீஸிலே புகாரி முஸ்லிமிலே வந்த சஹீஹான ஹதீஸ், உறவை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் சொல்ல மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கட்டுக்கதை அல்ல, ஆதாரமான ஹதீஸ். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே சமூக தொடர்புகள், எங்களுடைய உறவினருடன் சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த அந்த இபாதத்தை நாங்கள் செய்ய வேண்டும், அதில் விழிப்பாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நாளை மறுமையிலே சொர்க்கம் சென்றாலும் கூட அவன் உயர்ந்த ஸ்தானங்களை பெறுவதற்கு கூட அது காரணமாக இருக்கிறது. ரவல் பஸார் வ தபரானி அன் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا أدلكم على ما يرفع الله به الدرجات قالوا نعم يا رسول الله قال تحلم على من جهلك وتعفو عمن ظلمك وتؤتي من حرمك وتصل من قطعك. இந்த ஹதீஸ் மேலே வந்த ஹதீஸை போன்றது, ஆனால் வித்தியாசமான மற்றொரு பாதி புதிதாக வருகிறது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானங்களை தருவதற்குரிய வழிவகையை சொல்லித் தரட்டுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் என்ன யா ரசூலல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடன் அறியாத்தனமாக நடந்து கொண்டவனை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். இது நிறைய நடைபெறுகிறது. நாங்கள் வாகனத்தை பாதையில் எடுத்து செல்லும் பொழுது ஒரு மனிதன் தவறுதலாக ஏதோ தாமதித்து விட்டால் நாங்கள் கடும் வார்த்தைகள் பாவிக்கிறோம். சில நேரம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இவ்வாறு திடீரென எங்களில் ஒரு மனிதன் முட்டிக்கொண்டால், தள்ளிவிட்டால் அவரிடத்தில் பெரிய சண்டையை அங்கு ஏற்படுகிறது. இவ்வாறு பல விடயங்கள், ஒரு மனிதன் கடும் வார்த்தைகள் பாவித்து எங்களுக்கு ஏசுகிறான். இவ்வாறு பல வடிவங்களை வைத்து பார்க்க முடியும். அறியாத்தனமாக மக்கள் நடக்கும் பொழுது நாங்கள் அவர்களை மன்னித்து விட வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு இடையில் மாத்திரமல்ல, மாற்று மதத்தவர்கள் கூட சில கட்டங்களிலே அப்படியான செயற்பாடுகள் ஈடுபடும் பொழுது அவர்களை மன்னித்து விடுவதானது இஸ்லாத்துடைய பெருந்தன்மையை காட்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது என்பது சில விடயங்களில் தங்கியிருக்கிறது. அதிலே ஒன்றாவது, நாங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எந்த நேரமும் போய் கொண்டிருப்பது அது இடையூறை கொடுக்கும். ஜுர்கிபன் தஸ்தத் ஹுப்பா, நீ விட்டு விட்டு சந்தி நேசம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுவதை போன்று நாம் அடிக்கடி செல்லாமல் வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை இவ்வாறு பெருநாள்களுடைய சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதும் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுடைய வீட்டில் ஒரு திருமணம் ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்களும் அங்கே சென்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஆண்கள் சொல்ல வரவில்லை, பெண்கள் சொல்ல வரவில்லை என்று ரோஷம் பேசிக் கொண்டிருப்பதை விட, அவர்கள் சொல்லாமல் நாங்கள் போகலாமா என்று சிந்திப்பதை விட, அப்படியான சந்தர்ப்பம் ஒரு ஜனாசாவுக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். எனவே அப்படியான சந்தர்ப்பம், இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பம், இவ்வாறு சந்தர்ப்பங்களை தேடி நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். அது அவர்களுடைய நட்பை, இஸ்லாத்துடைய பிணைப்பை பலப்படுத்தும். அதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயம் உறுதிமிக்க ஒரு சமுதாயமாக மாறும். அது மாத்திரமல்ல, விருந்தோம்பல் செய்வது. ஒரு மனிதன் அவனுடைய வீட்டிலே தொடர்ந்து ஒரே விதமாக சமைத்து கொண்டிருப்பது சடைவை ஏற்படுத்தும். எனவேதான் விருந்தாளிகள் வருவதென்பது அது எப்படி நடைபெறும் என்றால், நாங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கும் பொழுதும் அவர்கள் வாரத்தில் பல குடும்பங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். சும்மா வர மாட்டார்கள். சில நேரம் ஹதியாக்களை, சன்மானங்களை வாங்கி கொண்டு வருவார்கள். வீடுகள் மாறி மாறி அப்படி எங்களுடைய வீடுகளுக்கு வந்து கொண்டிருக்கும். சில வீடுகளிலே கணவன் மனைவி பிரச்சனை வருவது எதற்காக? கணவன் காலையில் தொழிலுக்கு சென்றால் மாலை வரைக்கும் வீட்டுக்கு வருவதில்லை. அந்த மனைவி தனிமையில் வாழ்கிறாள், ஏங்கி தவிக்கிறாள், பேசுவதற்கு யாரும் கிடையாது. அதன் மூலமாக எத்தனையோ விவாகரத்துக்கள், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஒரு மனிதன் அவனுடைய தாயை, தந்தையை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவ்வாறு அவனுடைய உறவை அவன் சேர்ந்து நடக்கும் பொழுது, இவன் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு சென்றால், ஒரு அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயத்துக்காக அல்லது தொழில் நிமித்தம் அவன் பல ஊர்களுக்கு அவன் சென்றால், அவனுடன் அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய சொந்தக்காரர்கள் அங்கு வருவார்கள். இது நாம் சேர்ந்து நடப்பதன் மூலமாகத்தான் சாத்தியமாகும். விருந்தோம்பல் என்பது
எமது முன்னோர்களான அரபிகளுடைய பண்பு. நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தோம்பலில் முதலிடத்தில் இருந்த நபிமார்களில் உள்ள அட்டவணையில் உள்ளவர்கள். எனவேதான் அந்த பண்பு எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் சோர்களே. நாங்கள் விருந்தோம்புவதன் மூலமாக வித்தியாசமான உணவுகளை வீட்டில் சமைக்கிறோம். இல்லாவிட்டால் வளமையான சாப்பாடு தான் வீட்டில் இருக்கும். ஒரு விருந்தாளி வரும் பொழுதும் அவர்கள் எதையும் வாங்கி கொண்டு வருவார்கள். அது கட்டாயம் இல்லை, வாங்கி கொண்டு வருவார்கள். நாங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கிறோம், நாம் சாப்பிடுகிறோம், வீட்டில் உள்ளவர்களும் சாப்பிடுகிறார்கள். அந்த வீடு கொஞ்சம் சுத்தமாகிறது. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரும்பொழுதுதான் சில நேரம் வீடுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த வீட்டை ஒரு நல்லொரு நிலைக்கு வீட்டில் உள்ளவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த விருந்தாளியுடைய பரக்கத்து, அந்த வீட்டை அல்லாஹ் பரிபாலனம் செய்கிறான். சொந்தக்காரர்கள் வருவதன் மூலமாக மூடப்பட்ட ஜன்னல்கள் திறக்கப்படுகின்றன, மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன, படிந்திருக்கக்கூடிய பொழுதுகள் நீக்கப்படுகின்றன. அங்கு வீட்டில் சூரிய ஒளி புதிதாக நுழைகிறது. இவ்வாறு அல்லாஹ் அந்த உறவினர்கள் வரும் பொழுது பரக்கத்தை வைத்திருக்கிறான். அவர்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு துஆ செய்வார்கள். அக்கல துஆமுக்குமுல் அப்ரார் வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா, இவ்வாறு அஃப்தர இந்தக்கும் உஸ்ஸாயிமுன் வ அக்கல துஆமுக்குமுல் அப்ரார் வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா என்று துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம தஅம்மனா தஅமனி வஸ்கிமன் சகானி, யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவனுக்கு நீயும் உணவு கொடு, எனக்கு குடிப்பானம் தந்தவனுக்கு நீயும் குடிப்பானம் கொடு என்று துஆ செய்வார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வர வேண்டும் சோர்களே. வீடுகளை அழகாக கட்டிவிட்டு வங்கிகளில் பணத்தை சேமித்து வைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அந்த பணத்தை அடுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய தாயோ தந்தையோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ மற்ற அந்த சுற்றத்தார்களோ அதில் சாப்பிட்டால் என்ன நடைபெறப் போகிறது? மனிதன் இரவு பகலாக உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான், பணத்தை சேமிக்கிறான். கடைசியாக அவன் பாவம் ஒரு வெள்ள கவனிலே சுத்தப்பட்டு அவன் மண்ணறையில் போய் துளைகிறான், அல்லது மண்ணறையில் அப்படியே மறைந்து விடுகிறான். நாம் துளைகிறான் என்று ஏன் சொன்னோம் என்றால், சிலர் அப்படியே பணத்தை உழைத்து சேமிக்கிறார்கள். தாய்க்கு கொடுப்பது கிடையாது, தந்தைக்கு கொடுப்பது கிடையாது. உடன் பிறந்த சகோதர சகோதரர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இவ்வாறு உறவினர்கள் இவருடைய பணத்தில் எங்களுக்கு தரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சேமித்துவிட்டு கடைசியாக வெறுங்கையுடன் செல்கிறார்கள். பரிதாபம். இதை இஸ்லாம் சொல்லவில்லை. எனவேதான் உறவினர்கள் சேர்ந்து நடப்பது என்பது தர்மம் செய்வதற்கு அழகான ஒரு வழிமுறை. அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை விசாரிக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் சிலர் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். அந்த நானாவுக்கு தெரியாது, அல்லது தம்பிக்கு தெரியாது. தாய் சுகவீனமாக இருந்தால் மகனுக்கு தெரியாது. இவ்வாறு பல நிலைகளை இன்று சமூகத்தில் நாங்கள் காணுகிறோம். அவர்களை விசாரிக்க வேண்டும். குறைந்தது ஹேண்ட்போனிலாவது நாங்கள் எத்தனையோ பேரிடமெல்லாம் பேசுகிறோம். நேரம் சுருக்கமாக இருந்தால், எங்களுக்கு வேலை பளு இருந்தால், அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு தொலைபேசியிலாவது தொடர்பு கொண்டு உங்களுடைய செய்தி எப்படி இருக்கிறது, சுகமாக இருக்கிறீர்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கிறா, ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா, இதையெல்லாம் நாம் கேட்க வேண்டும் சோர்களே. ஒரு கணவன் உழைக்கக்கூடிய பணத்தில் தர்மம் செய்வதற்கு மனைவியிடத்தில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனது பிள்ளைகளிடத்தில் மஷூரா கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் உழைக்கக்கூடிய பணம் அவனுடைய உறவினர்களுக்கு அவன் தர்மம் செய்து கொள்ள முடியும். அதிலே அல்லாஹு தஆலா அவனுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான். அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸ் மிக கவனத்துக்குரியது. இன்ன ஸதகத அலல் மிஸ்கின் ஸதகா வ அலா தீர் ரஹிம் இஸ்னதான் ஸதகத்துன் வஸிலா ரவாஹு நஸாயி வ திர்மிதி. ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வது என்பது ஒரு தர்மம் தான். ஆனால் உறவினர்களுக்கு தர்மம் செய்வது இரண்டாகும். ஒன்று அவன் செய்யக்கூடிய தர்மம், மற்றொன்று உறவை சேர்ந்து நடப்பது என்று உறவினர்களுக்கு தர்மம் செய்வதுடைய சிறப்பை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்தார். அது மாத்திரமல்ல, உறவினர்களிலே வயோதிபர்கள் இருந்தால் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். இன்று சில சிறுவர்களும் வாலிபர்களும் ஒரு மனிதன் வயோதிபத்தை அடையும் பொழுது அவனுடைய பேச்சில் வரும் தடுமாற்றம், தள்ளாடி நடக்கக்கூடிய முறை, அவனுடைய தோற்றத்தில் உள்ள அலங்கோலம், இவ்வாறு பலவற்றை கண்டு பரிகாசம் செய்கிறார். ஒரு மனிதன் நொண்டிக்கொண்டு செல்வது அல்லது கூணிக்கொண்டு நடப்பது, அவனுடைய படை கோலத்தில் சில குறைபாடுகள் இருப்பது, அது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டில் உள்ளது. நாங்கள் பரிகாசம் செய்யக்கூடாது. மன் ஐயர் ஒபுத்துலிய பிஹி,
யார் குறை சொன்னார்களோ பழித்தார்களோ அதே குறையை கொண்டவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சில நேரம் அப்படி அல்லாஹ் சோதிக்கலாம், அல்லது சந்ததிகளுக்கு அதை கொடுக்கலாம். சில குழந்தைகள் சந்ததியில் குறைபாட்டுடன் பிறந்திருக்கும், அது பாப்பா செய்த பிழை அல்லது அப்பா செய்த குற்றம், சந்ததிக்கு அல்லாஹு தாலா அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். எனவேதான் சலாஹுல் ஆபா யன்ஃபஉல் அப்னா, பெற்றோர்கள் நல்லவர்களாக இருப்பது அது பிள்ளைகளுக்கு அதில் பலன்பாடு நன்மை இருக்கிறது என்பதை போன்று நாம் நல்ல முறையில் நடக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதில் பாக்கியத்தை வைத்திருக்கிறான். நாம் எமது முதியோர்களை பரிகாசம் செய்யக்கூடாது. வல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, எங்களில் உள்ள சிறியோர்களை மதிக்காத, எங்களுடைய பெரியவர்களை கண்ணியப்படுத்தாத ஒருவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் இருந்தவனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் நரை ஏற்படும் பொழுது அந்த நரை ஏற்பட்ட மனிதனை கண்ணியப்படுத்தாதவன் முனாஃபிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு நீதமான ஒரு அரசன், ஒரு 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 அறிவுள்ள ஒரு மனிதன், அதே போன்று ஒரு நரையுள்ள ஒரு மனிதன், அவனை கண்ணியப்படுத்தாதவன் நயவஞ்சகன், முனாஃபிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த விடயத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எமது உறவினர்கள் ஒவ்வொரு படித்தரத்தில் இருப்பார்கள். படித்தவர்கள் இருப்பார்கள், செல்வந்தர்கள் இருப்பார்கள், சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த அமைப்பில் நாம் மதிக்க வேண்டும். நானாதான் தம்பி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து சமுதாயத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் வந்தான், அல்லாஹ்வுடைய தீனுடைய பணியில் முதிர்ந்து போயிருக்கிறான் தம்பி, அல்லது அறிவிலே ஒரு உச்சநிலையில் இருக்கிறான் என்று சொன்னால், நானா என்பதற்காக டே என்று கூப்பிட முடியாது. அதற்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அதை தம்பி எதிர்பார்க்க கூடாது, ஆனால் நானா அதை விளங்கி நடக்க வேண்டும். உறவினர்கள் எல்லோரும் சமம் அல்ல. சிலர்களுக்கு அல்லாஹு தாலா சில அந்தஸ்துக்களை வித்தியாசமாக வைத்திருப்பான். அதை உறவினர்கள் மதித்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் எமது உறவினர்களிலே சுஹைனம் ஏற்படும் பொழுது அவர்கள் நாம் சந்திக்க வேண்டும். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்ஸ், ரத்து சலாம் வ இயாதத்துல் மரீத் வத்திபாவுல் ஜனாயிஸ் வைஜாபத்து தாவா வ தஷ்மீத்துல் ஆதிஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருந்தாலும் இந்த ஹதீஸில் 5 சொன்னார்கள். சலாம் சொன்னால் பதில் சொல்வது, நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிப்பது, அதே போன்று ஜனாசா ஏற்பட்டால் கடைசி வரைக்கும் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்வது, விருந்துக்காக அழைப்பு விடுத்தால் அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது, தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது, இதுவெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே உறவினர்கள் சுகைனம் அடையும் பொழுது, குறிப்பாக முஸ்லீம்கள் சுகைனம் அடையும் பொழுது அவர்களை சந்திப்பது நல்ல ஒரு வணக்கம். இருந்தாலும் உறவினர்களுக்கு அந்த உரிமைகளை செய்ய வேண்டும். அவர்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் எக்கேடு கட்டால் எங்களுக்கு என்ன என்று இருக்காமல், நாங்கள் அந்த இடத்தில் துணிந்து சென்று நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். துவா செய்யும் பொழுது எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் துவா செய்யக்கூடாது சோர்களே, தாய் தந்தைக்காக துவா செய்ய வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இரட்சகா சிறுபராயத்தில் என்னை அவர்கள் வளர்த்ததை போன்று எனது தாய்க்கும் தந்தைக்கும் இரக்கம் காட்டுவாயாக என்று துவா செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாக துவா செய்யக்கூடிய குழந்தைகளை அல்லாஹு தஆலா அப்படிய சந்ததிகள் ஏற்படுத்துவான். பெற்றோர்கள் வாழ்ந்தாலும் சரி, கபர்களில் இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். எங்களுடைய உறவினர்களுக்காக துவா செய்ய வேண்டும். உறவினர்களில் மோசமானவர்களை பார்த்து அவர்களை இன்னும் கெட்டு போகுவதற்கு நாங்கள் சாகமிடாமல் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்களுடன் தனிமையில் அமர்ந்து அவர்களுக்காக நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும். அவர்கள் நல்வழியில் வருவதற்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. நாங்கள் உறவை துண்டித்து நடக்காமல் அவர்களுடன் சேர்ந்து நடந்து மேற்கூறிய பாக்கியங்களை அடைவதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.